ஒரு ஃபிஷ் 10 அடி வளரும்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பட் அதான் உண்மை. இந்த மீன் பார்த்திங்கன்னா 10 அடி வளரும். இது பார்த்திங்கன்னா அலிகேட்டருக்காக இருப்பாங்க. பார்க்க வந்து முதல்ல மாதிரியே இருக்கும். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம சிவகாசியில் உள்ள கோல்டன் ஃபின்ஸ் கடையில் தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஃபீட் கிட்ட இருக்குது இந்த மீன் இப்போ தண்டிக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இயர்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கிட்ட இருக்கும் இதுக்கு. இந்த மீன் அதுவும் இல்லாமல் 20 இயர்ஸ் கிட்ட லைஃப் ஸ்பேன் கைஸ். 20 to 50 இயர்ஸ் கிட்ட வாழும். நல்லா பார்த்துக்கிட்டா அது உங்கள் கையில் தான் இருக்குது பார்த்துக்கிறது. இந்த மீன் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து வளர்க்கலாம். பட் லைஃப் ஃபீட் கொடுத்தா வேகமாக வளரும். அதனால இந்த மீன் வளர்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாண்ட் செட்டப் தான் பண்ணணும். இதுக்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மீன் திரும்பலாம் கஷ்டப்படுது. அண்ட் செம்ம அக்ரெசிவான டைப். இந்த மீன் பார்க்க முதல்ல மாதிரியே இருக்கும். ரியலி வந்து எல்லாத்தையும் பயங்கரம் நினச்சி இந்த மீன் வளர்க்கலாம். செம்ம பயங்கரமாக இருக்கும் மீன் வளர்த்தா. இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிலன்னு நினைக்கிறேன். அதுக்குரிய பாடிக்குரிய ஸ்ட்ரக்சர்லாம். ஸோ அதை நான் பழைய வீடியோ நான் ஆட் பண்ணுற டூரிசம்னு எடுத்த வீடியோ. அது டேங்க் க்ளீன் பண்ணப்போ எடுத்தது. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே பாடி ஷேப் பார்த்திங்கன்னா அப்படியே நிஜம் கொர்க்கடைல் மாதிரியே இருக்கும். இதாங்க மீன் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் கேட்டதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பல வீடியோவில் கேட்டிருந்தேன். ஸோ இந்த கமெண்ட் பத்தில் இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேரை வச்சிடலாம் அந்த மீனுக்கு.